Hi guys, last session நம்ம வந்து crop tool பற்றி பார்த்தோம். இந்த session நம்ம பார்க்க போகிறது photo manipulation effect எப்படி பார்க்க போகிறோம். Thanks for watching pencil sketch. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and keep supporting us. Okay friends, நம்ம Photoshop CC-க்குள்ளே போகிறோம். Photoshop CC-க்கு போயிட்டு 2560 pixels into 1450 pixels வச்சு நியூ blank document create பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு சாலிட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லேயரில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸை போய் சாலிட் கலரில் போய்ட்டு லைட் மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துறோம். சாலிட் கலரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு லைட் ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் டூல் வந்து ஒரு 90% வச்சுட்டு ஒயிட் கலரில் வந்து எடுத்துக்கிறீங்க. ஒயிட் கலர் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் கலரை வந்து சென்டரில் ஹைலைட்டாக காட்டுறீங்க, ஒரு லைட்டிங் மாதிரி காட்டுறீங்க. காமிச்சிட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அது போட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் டூல் வச்சு சைஸ் பெருசு பண்ணிக்கிறீங்க. பெருசு பண்ணதுக்கப்புறம் சென்டராக வச்சுருக்கீங்க. சென்டராக வச்சுட்டு இப்போது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஸ்ப்ளாஷ்னு ஒரு மக்கு அதை வந்து எடுக்கிறீங்க. அதை எடுத்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பென் டூலை வச்சு நீங்கள் வந்து அதை ஒவ்வொன்றா கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென் டூல் வச்சு கட் பண்ணுறீங்க. ஒவ்வொன்றா ஸ்லைஸ் பை ஸ்லைஸாக கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பென் டூல் வச்சு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஓவராலாக சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்கு வந்து வாட்டர் மக் அந்த ஜூஸ் மக்கு வந்து நீங்கள் லேயர் பை லேயராக கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹியூவில் போய்ட்டு அப்புறம் ஆரஞ்சு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பேக்ரவுண்ட் டேட் பண்ணிடுங்க. டேட் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு சென்டர் மக்கில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த இதுக்கு கிளாஸோட சென்டர் இது இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டு பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணி நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லைஸாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். டாப்பில் வந்து மேலே தள்ளுறோம், கீழே வந்து கீழே தள்ளிட்டு இப்போது ஆரஞ்சை வந்து நம்ம ஸ்லைஸாக வச்சுருக்க இமேஜ் ஆரஞ்சு ஸ்லைஸாக ஒரு இமேஜ் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த ஆரஞ்சு இமேஜ் ஸ்லைஸை வந்து சென்டரில் போட்டோம். சென்டரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூல் யூஸ் பண்ணி ஸ்க்யூ பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி அந்த இதுக்கு அந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அப்புறட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் லேயர் பை லேயராக அதுவும் வந்து பார்ட்டிஷன் மாதிரி காட்டுறீங்க. காமிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக நம்ம டாப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் மாதிரி, அதுவும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுக்குறீங்க. ட்ராப் ஷேடோ எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போய்ட்டு காஷியல் பிளர் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது கரெக்டாக அது ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஹியூமன் சேச்சுரேஷனுக்கு போய்ட்டு அதை வந்து லைட்டாக இது பண்ணுறீங்க. 50% அந்த மாதிரி கொடுத்துறீங்க. ஹியூவில் வந்து 50%, சேச்சுரேஷன் 100%, லைட்னஸ் வந்து 20% கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓவராலாக ஓகே கொடுத்துறீங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓகே கொடுத்துறீங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து ஓவர்லாப்பாக வைக்கிறீங்க. ஓவர்லாப்பாக வச்சதுக்கப்புறம் இப்போ காஷியல் பிளர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் காஷியல் பிளர் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓவராலாக எல்லா இமேஜும் வந்து இப்போ கிரே கலரில் ஒரு நியூவர் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து கண்டென்ட்ஸ் லேயரில் போய்ட்டு கிரே 50% கொடுக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் டாஜ் டூல் அது டூலை வச்சு நீங்கள் வந்து ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸாக காட்டுறீங்க. ஹைலைட்ஸாக காட்டுனதுக்கப்புறம் எங்கெங்கே வேணுமோ அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டாக காமிக்கிறீங்க. காமிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆரஞ்சு ஜூஸ்ன்னு டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அது போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனலில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போய்ட்டு ஃபியூஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபியூஜி கொடாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஜி FJ
25 அந்த மாடல் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கலர் டோன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேரி ஆகும். ஃபியூஜி F12 கோடாக் 2395 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் கலர் லூப்புன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் செட்டிங்ஸை கொடுக்குறீங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஸ்ப்ளாஷ் ஃபோட்டோ மேனிபுலேஷனோட பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஃபோட்டோ மேனிபுலேஷன் இன் ஃபோட்டோஷாப் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதை டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.